வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசிய ஏர்லைன்ஸ் புதிய விமானங்களை கொள்முதல். அமெரிக்காவுடன் புதிய பாதுகாப்பு உறவு. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பெருமிதம். மலேசியா ஏர்லைன்ஸ் 30 புதிய போயிங் விமானங்களை கொள்முதல் செய்யும் முடிவு நாட்டின் விமான போக்குவரத்து துறையின் மேம்பட்ட நிதி நிலைமையை காட்டுகிறது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை அமெரிக்காவுடனான நாட்டின் வர்த்தக உறவை வலுப்படுத்தியதுடன் மலேசியாவிற்கான அமெரிக்காவின் கட்டணங்களை 19 விழுக்காடு குறைத்ததாக அவர் பெருமிதத்துடன் கூறினார். கடந்த ஆண்டு முதல் முறையாக லாபம் ஈட்டிய மலேசிய ஏர்லைன்ஸ் இந்த கொள்முதல் மூலம் தங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையையும் புத்திசாலித்தனமான நடவடிக்கையையும் வெளிப்படுத்தியதாக பிரதமர் மேலும் கூறினார். 5 வயதிலேயே பாலர் பள்ளி கல்வியை கட்டாயமாக்கும் புதிய கொள்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் அதிரடியாக அறிவித்துள்ளார். 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படும் என்றும் கொள்கை நிலையிலான முடிவு எடுக்கப்பட்டுவிட்ட நிலையில் தொழில்நுட்ப அம்சங்களை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கொள்கை அமல்படுத்தப்படும்போது 1ஆம் ஆண்டு கல்வியும் SPM தேர்வு வயதும் மாற்றப்படுமா என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் புறநகர் பகுதிகளில் கூடுதல் பாலர் பள்ளி வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மலேசியா அணுசக்தியை ஒரு புதிய எரிசக்தி ஆதாரமாக தொடங்குவதற்கு வட்டார நாடுகளின் சம்மதம் தேவையில்லை என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். தாய்லாந்து, சிங்கப்பூர் போன்ற அண்டை நாடுகளும் இந்த திட்டத்தை பரிசீலித்து வருவதாக அவர் கூறினார். இருப்பினும் திட்டம் தொடர்வதற்கு முன்னர் பொதுமக்கள் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு அதன் சாதகமான பின்னூட்டத்தை பெற்ற பின்னரே அணுசக்தி திட்டம் தொடரப்படும் என உறுதிபட தெரிவித்தார். எரிசக்தி நீர் உருமாற்ற அமைச்சராகவும் உள்ள அவர் இந்த திட்டம் மலேசியாவின் நீண்டகால தூய்மையான எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் என்றார். தனியார் கிளினிக்குகளில் மருந்து விலைகளை வெளிப்படையாக அறிவிக்கும் கட்டாய விதியின் கல்வி அடிப்படையிலான அமலாக்கம் மேலும் 2 மாதங்களுக்கு, அதாவது செப்டம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சும் உள்நாட்டு வணிகம் வாழ்க்கை செலவின அமைச்சும் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் 1 முதல் விதிகளை மீறும் நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் முழுமையான அமலாக்கம் தொடங்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் அது தொடர்ந்து அமலில் இருக்கும் என அமைச்சகங்கள் உறுதிபட தெரிவித்துள்ளன. மலேசியாவின் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திடும் வகையில் பேரா மாநிலத்தின் லுமூட்டில் செயற்கை நுண்ணறிவு துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிறப்பு பாலிடெக்னிக் அமைய உள்ளது. 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த AI பாலிடெக்னிக் அடுத்த ஆண்டு கட்டுமான பணிகளை தொடங்கி 1 முதல் 2 ஆண்டுகளில் செயல்படத் தொடங்கும் என பாலிடெக்னிக் சமூக கல்லூரி கல்வி பொது இயக்குநர் முகமது ஜஹாரி இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த நிறுவனம் AI துறையில் வளர்ந்து வரும் நிபுணத்துவ தேவையை பூர்த்தி செய்து மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்லாங்கூரில் உள்ள ஒரு சீன பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி மலேசிய தேசிய கொடி ஜாலோர் கமிலாங் தலைகீழாக பறக்கவிடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரும் தவறு நடந்துவிட்டதாக ஒப்புக்கொண்ட அப்பள்ளி நிர்வாகம், பெற்றோராசிரியர் சங்கமும் பள்ளி வாரியமும் தங்கள் அலட்சியத்தால் நடந்த இந்த செயலுக்கு மலேசிய மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளன. தேசிய மாத கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கொடியேற்றப்பட்டதாகவும் ஒரு பணியாளரின் கவனக்குறைவால் இந்த தவறு நிகழ்ந்ததாகவும் விளக்கமளிக்கப்பட்டது. இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் பார்த்துக் கொள்வோம் என அப்பள்ளி நிர்வாகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. கொலக்கட்டில் ஜலான் பத்துலிமாவில் நேற்றிரவு ஏற்பட்ட பெரும் குடிநீர் குழாய் உடைந்ததால் அப்பகுதியில் உள்ள சுமார் 700 பயனாளர்களின் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது என கிடா மாநில பொதுப்பணி, இயற்கை வளம், நீர்வளம், சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ முகமது யூசுப் என்ற முனீர் ஜக்கரியா தெரிவித்தார். 300 மில்லிமீட்டர் PVC குழாயில் ஏற்பட்ட இந்த உடைப்பால் பத்துலிமா, தாமன் மெலாத்தி, பிஞ்சு லுவார், குஜாய், பக்காய் உள்ளிட்ட பல குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 9:30 மணியளவில் பழுது பார்க்கும் பணிகள் தொடங்கின. குடிநீர் விநியோகம் படிப்படியாக மீட்டெடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்ணீர் லாரிகள் அனுப்பப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நகரி சம்பிலான் ரொம்பென் ஜம்புலில் புதருக்குள் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சிறுவனின் மரண வழக்கில் சிறுவனின் தந்தை மீது பல குற்றச்சாட்டுகள் விரைவில் பதிவு செய்யப்படும் என ஜோஹர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் அதிரடியாக அறிவித்துள்ளார். 36 வயதான சந்தேக நபர் மனைவியை காயப்படுத்திய வழக்குகள் குறித்தும் தனது குழந்தை காணாமல் போனதாக கொடுத்த பொய் புகார் குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறார். அந்த சிறுவன் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டதாக பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ஜோஹர் காவல்துறையின் விசாரணைகள் முடிந்ததும் தந்தை மீது கொலை குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் நேற்று மாலை ஒரு பெரும் மோசடி அம்பலமானது. சந்தேகத்திற்கிடமான பாதுகாப்பு முத்திரைகளை கொண்ட கடப்பிதழுடன் 33 வயது இந்தோனேசியர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். 2022 முதல் மலேசியாவை விட்டு வெளியேறாத போதும் அவரது கடப்பிதழில் 2022 முதல் 2025 வரை மலேசியாவுக்கு உள்ளே நுழைந்ததாகவும் மலேசியாவை விட்டு வெளியேறியதாகவும் பல முத்திரைகள் இருப்பதை கண்டறிந்த மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிர்ந்தனர். இந்த பறக்கும் பாஸ்போர்ட் மோசடிக்கு 4000 ரிங்கெட் கையூட்டு கொடுக்கப்பட்டதாக அந்த நபர் ஒப்புக்கொண்ட நிலையில் இதன் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை AKPS தீவிரமாக தேடி வருகிறது. கல்விதான் அழியாத செல்வம் என வள்ளுவர் சொன்னதை மெய்ப்பிக்கும் வகையில் கொலகுபுபாரு வட்டார மாணவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் தாரா அறக்கட்டளை பெர்சத்துவான் பெர்பாடுவான் உலுஸ்லாங்கூர் டாக்டர் சிவபிரகாஷ் அவர்களின் இணை முயற்சியால் அனைத்து தொடக்கப்பள்ளி இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் முற்றிலும் இலவச டியூஷன் வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளன. திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும் இந்த வகுப்புகளில் கல்வி தாகத்துடன் வரும் தேவைப்படும் மாணவர்களுக்கு சுவையான சிற்றுண்டியும் வழங்கப்படும். எண் 22 திங்கட் அத்தாஸ் ஜாலான் டத்தோ மூடா ஜஃபார் 440000 கொலகுபுபாரு உலுஸ்லாங்கூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள இந்த மையம் உங்கள் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிற்கும். கல்வி ஒருவரின் தலையாய செல்வம் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டிய டாக்டர் சிவா இந்த அரிய வாய்ப்பை இன்றே பயன்படுத்தி பதிவு செய்யுமாறு அழைப்பு விடுக்கிறார். பதிவு செய்ய 0163524264 எனும் எண்களில் திரு ஸ்ரீகாந்தையும் 0123636821 எனும் எண்களில் திரு பவித்ரனையும் 0172723795 எனும் எண்களில் குமாரி சேராவையும் தொடர்பு கொள்ளலாம். கிடா புக்கிட் காயு இத்தாம் எல்லையில் தாய்லாந்திலிருந்து மோட்டார் சைக்கிள்களை வாடகைக்கு எடுத்து கஞ்சா கடத்திய கும்பல் சிக்கியது. சுமார் 94 கிலோ எடையுள்ள 3 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள கஞ்சாவை கடத்த முயன்ற 4 பேர் ஜூலை 30 முதல் நேற்று வரை நடந்த அதிரடி சோதனைகளில் கைது செய்யப்பட்டதாக கிடா மாநில காவல்துறை தலைவர் அர்ஜிலி அபுஷா தெரிவித்தார். இந்த கும்பல் தாய்லாந்தின் டானோக்கில் இருந்து செயல்பட்டு கஞ்சாவை புக்கெட் காயு ஈத்தாம் வழியாக மலேசியாவுக்குள் கொண்டு வந்து பண்ணைகளில் பதுக்கி வைத்து விநியோகித்து வந்துள்ளது என அர்ஜிலி மேலும் குறிப்பிட்டார். மலேசியாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டு பயணிகளை குறிவைத்து பகுலி எனப்படும் பில்லி சூனியம் அல்லது ஹிப்னாட்டிசம் தொடர்புடைய மோசடிகளில் ஈடுபட்ட கணவன் மனைவி உட்பட 5 ஈரான் நாட்டவர்களை 4 நாட்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட பினாங்கு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. அந்த ஆணையை மாஜிஸ்ட்ரேட் நட்ராத்துல் நாய் முகமது சைடி வெளியிட்டார். பர்சியரான் கர்னி புலாவ் திகோஸ் போன்ற பகுதிகளில் நேற்றிரவு 8 முதல் 9 மணிக்குள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இந்த 19 முதல் 34 வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் சுற்றுலா விசாவில் கடந்த ஜனவரி மாதம் முதல் மலேசியாவுக்குள் நுழைந்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2 வாகனங்களையும் பல்வேறு வெளிநாட்டு நாணயங்களையும் கைப்பற்றிய நிலையில் காவல்துறையினர் மேலும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கதேசத்தில் நடைபெற்ற PSA சேட்டலைட் 6வது பன்னாட்டு பொது ஸ்குவாஷ் 2025 போட்டியில் மலேசியாவை சேர்ந்த இரட்டை சகோதரிகள் வினிகாஷினி குலசேகரனும் விட்ரிகாஷினி குலசேகரனும் உலக அரங்கில் முத்திரை பதித்துள்ளனர். இதில் வினிகாஷினி சாம்பியன் பட்டத்தையும் வித்ரிகாஷினி ரன்னர் அப் பட்டத்தையும் வென்று நாட்டை பெருமைப்படுத்தினர். இளம் வயதிலிருந்தே ஸ்குவாஷில் ஜொலித்து வரும் இந்த சகோதரிகள் படிப்பில் கவனம் செலுத்த ஸ்குவாஷுக்கு சற்று ஓய்வளித்திருந்தாலும்
விளையாட்டு கற்றுக் கொடுத்த விடாமுயற்சியுடனும் உத்வேகத்துடனும் இளம் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.